ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல இப்போ 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பார்வதி, சாண்ட்ரா. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிற டிஃப்ரெண்ட்டும் காலையில பார்வதி, விக்ரம் இவங்க 2 பேருக்குள்ள பேசிட்டு இருந்த விஷயங்களும் எப்படி இருக்கு பாருங்க. காலையில பார்வதியும் விக்ரமும் பேசிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நைஸா இருந்தது, எவ்வளோ பார்க்கறதுக்கே வந்து பிளசண்டா இருந்தது. இப்போ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பார்வதியும் சாண்ட்ராவும். பார்வதி வந்து டிஸ்க்ளைமர் போட்டு பேசுறாங்க. அதாவது வந்து நான் தப்பா கூட யோசனை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீ ஏன் அப்படி டிஸ்க்ளைமர் போட்டுற, நீ ஏன் நல்ல வேஷம் போடுற, அதெல்லாம் போடாத, ரொம்ப எஸ்கேப் ஆகாத, டைரக்டா பேசு, எது இருந்தாலும் டைரக்டா பேசு அப்படி என்ன சொன்னாங்கன்னா, பார்வதி நேற்று நைட்டு நடந்த டாஸ்க்ல இவங்க 5ஆவதா வந்து இறங்கிடுவாங்க. முதல்ல இறங்கின சாண்ட்ரா, சபரி, விக்ரம்லாம் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம் பார்வதிலாம் நிக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தாங்களாம் அப்படின்னு பார்வதி வந்து பதிவு பண்ணுவாங்க. அது வந்து தப்பா கூட இருக்கலாம், நான் அந்த மாதிரி நான் நினைச்சுக்கினேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லுவாங்க. அதுக்கு சாண்டா தான் அதை தான் சொல்லுவாங்க, அப்படியே நீ சொல்ற, மக்கள் கூட அந்த மாதிரி நினைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாண்டா சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்றேன் பாருங்க, விக்ரம் கிட்ட பேசும்போது எவ்வளோ நல்லா அழகாக பேசிட்டு இருந்தாங்க பார்வதி, அதே சாண்ட்ரா கிட்ட பேசும்போது எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ கேடுகட்டத்தனமாக பேசுகிறாங்க. இதுதாங்க சொல்கிறது, யார் கூட நம்ம சேர்றோமோ அவங்களாவே நம்ம மாறிடுவோம். விக்ரம் கிட்ட பேசும்போது எவ்வளோ அழகாக நல்லா, அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஃபீலிங் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல விதமாகவே பேசிட்டு இருந்தாங்க, எந்த விதமான யாரை பற்றியும் தப்பாக பேசாமல். அதே சாண்ட்ரா கிட்ட பாருங்கள் எவ்வளோ மட்டமாக பேசிட்டு இருக்காங்க பார்வதி. நேற்று டாஸ்கில் ஃபர்ஸ்டே சாண்ட்ரா இறங்கிடுவாங்க அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு. உடனே கமருதீன் என்ன சொல்லுவாப்லன்னா, என்ன சாண்ட்ரா அவங்களால முடியலையா, இன்னும் அவ்வளோ சீக்கிரம் இறங்கிட்டீங்கன்ற மாதிரி ஏதோ கிண்டலாக கேட்டிருக்காரா என்னன்னு தெரியல. அதுக்கு வந்து சாண்ட்ரா வந்து கமருதீனை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஏற்கனவே பார்வதி கமருதீன் மேலே பொருத்தமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து மண்டையில் புகுத்திட்டு இருக்காங்க. பார்வதியே ஓரளவுக்கு நம்ம நல்லா ஒழுக்கமாக விளையாடலன்னா கூட இந்த சாண்டா சும்மா விடாது போல இருக்குது. மண்டை மேலே உக்காந்துன்னு தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பார்வதியை அந்த மண்டைக்குள்ள ஏற்றிட்டு இருக்காங்க. இப்படி தான் சாண்டா வந்து பார்வதியை கெடுத்துட்டு இருக்காங்க. பார்வதி வந்து கெடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்லி கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு இப்போ நம்ம டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் வந்துட்டோமே, இதுக்கு மேலே எதுக்கிட்ட அந்த அக்லி கேமை நல்ல விதமாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி விளையாடினா கூட இந்த சாண்டா விட மாட்டாங்க போல. நீ எப்படி நல்ல கேமா விளையாடலாம், நீ எப்படி நல்ல பாட்டுக்கு போகலாம், நீ எப்படி வந்து அந்த குரூப் நல்ல குரூப்போட போகலாம், அன்பு குரூப்போட போய் சேரலாம், அன்பு குரூப் உன்னுடைய எப்படி தாட் உனக்கு வரலாம், அதெல்லாம் வரக்கூடாது. எப்படி நீ உன்னை வச்சுதான் நான் கேம் விளையாடலான்னு பார்த்தாக்கா நீ நாடானாக்கா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நல்ல வழியா போகலான்னு பார்த்துட்டு இருக்க. விக்ரம் கூடலாம் உக்காந்து நீ நல்ல வழியா போயிட்டீங்கன்னா நான் எப்படி உன்னை நான் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாண்ட்ரா வந்து விஷத்தை கக்கிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட. பார்வதியை மண்டைகளை ஏற்றிட்டு இருக்காங்க. இதுதாங்க நான் சொல்ல வர விஷயம். என்னன்னாக்கா, பார்வதி ஓரளவுக்கு நல்லா விளையாடினா எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போகலான்னு நினைச்சா கூட சாண்ட்ரா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா இருக்கிற வரைக்கும் பார்வதி இதே மாதிரி ஈகல் கேம் தான் விளையாடுவாங்க. நேற்று டாஸ்கில் பார்வதி வந்து 5th பிளேஸில் இறங்குவாங்க. அதுக்கு அடுத்து தான் திவ்யா இறங்குவாங்க. அதை கூட பார்வதி வந்து தப்பாக தான் சொல்லுவாங்க. இது பார்வதி, நான் இப்போ இறங்கணும்னா எனக்கு அடுத்து தான் வந்து திவ்யா இறங்கணும்னு வந்து கங்கனை கட்டிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லுவாங்க. பார்வதி டாஸ்க்னா அப்படி தானே பார்வதி, அந்த காம்படிட்டர் இருந்தால் தானே பார்வதி, உங்ககிட்ட நான் தோக்கக்கூடாதுன்னு அப்படி இருந்தால் தானே பார்வதி டாஸ்கில் வின் பண்ண முடியும். அதை ஏன் பார்வதி தப்பாக சொல்லிட்டு இருக்க, அதையும் வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க இந்த சாண்ட்ரா. இந்த சாண்ட்ரா வச்சுக்கின்னு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சமாவது வந்து நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு குவாலிட்டியோடு விளையாடணும், எதுவுமே கேவலமாக விளையாடணும்னு முடிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாண்ட்ரா. அடுத்த லைவ்ல என்ன டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடும், அதை உங்களுக்கு என்ன நடந்து ஏது நடந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.